உளத்தே பூக்கும் தூய்மதி உன் புதுமொழியே படன ஞானம் துறந்தெடுத்து உந்தன் நாவினிலே தேனார்பாய சீரடியார் செவிமடுக்க உளத்துள் பாய்ந்து உறைந்ததொரு தசையாம் என் இதயம் தன்னை உரையேழ் கடலும் அதற்கும் அதிகம் விரியச் செய்த அருந்தவமா முனியே தேவே என்னை மெய்வழியில் அமர்ந்திருவென்று ஆக்கி வைத்த அமல வாழ்வே வாழ்வனைத்தும் தந்தனது குளம் முழுதும் தனையாண்டு வாழ்வனைத்தும் தந்து எனது குளம் முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் கருமதுரையே வல்லாள் ஆழ்வது உனது அசையாத நிலை தனக்கும் அடிமை எனது அன்பினுக்கும் ஓர் அழிவும் உண்டோ ஊழியேனும் கோள்மடிந்த பவக்காட்டை அறவிழுங்கும் அக்கினியே அருட்குருவே என் அன்பே உன் திருப்பாத தாழ்மலர் விட்டு இனி அகலேன் அகண்டால் உயிர் விடுவேன் அகண்டால் உயிர் விடுவேன் அபுசாலியனும் தவம் கொண்டெழுந்த தேவே எல்லோருக்கும் நமஸ்காரம். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச கைவழி சாலையாண்டவர்கள் இயற்றிய வேதத்தை ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் ஜீவப்பிறவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அனந்தாதி தேவர்களுக்கும் மற்றும் என்போல் வெண்தளப்பாக அணிந்திருக்கும் அண்ணன்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை அப்படின்னாலே தெய்வம்தான், சபைங்கிறது தெய்வம்தான் சபை. அது சபைன்னா உற்சபை பொற்சபை சிற்சபைன்னுலாம் இருக்கு. இதுவரைக்கும் வந்த பாரவான்கள் எத்தனையோ பேர் அவதாரம் இதே மதத்தில் வந்தாங்க. வந்தவர்கள்லாம் அந்த சபை நடத்தினாங்க. ஆனால் இயேசு பெருமானுக்கோ ஒரு இருக்க நின்று பேச இடம் இல்லை. அப்படிலாம் சபை நடந்து அவங்க நடத்தினாங்க. அந்த இறைவனுடைய கட்டளைக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த சபையை, ஏன்னா இறைவனுடைய கட்டளையாக இருக்குது, அவங்க சொன்னதை செய்யணுங்கிறதுக்காக நீ அடித்தாலும் பரவாயில்லை, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடுறேன், இனி என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லி எல்லாம் நடந்த சபை. அப்படியெல்லாம் ஒரு துன்பம் வந்தது. அப்படிலாம் துன்பப்பட்டு நடத்திய அவங்கெல்லாம் அப்படி இப்படிலாம் சபை நடத்தியிருக்காங்க. நம்ம தெய்வம் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப செல்ல பிள்ளையா எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சௌகரியமா நல்லா நான் சொன்னது மட்டும் செஞ்சுக்கிட்டு போதும், நீ ரொம்ப பாடலாம் பாட வேண்டாம், உனக்கு எல்லாரும் சொல்லி அவங்க நம்மளை செல்ல பிள்ளையாக்கி வச்சுட்டாங்க. இப்போ கடைசி ஒரு வார்டும் இல்லை, போய் கையேந்தணும், நல்லா கையை கழுவிட்டு கையேந்தனம்னா தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு அந்த அன்புக்கு பாத்திரமா, தெய்வத்தினுடைய அன்புக்கு பாத்திரமா ஆகணும். நம்ம வைக்கிற அன்பு வேற, தெய்வம் நம்ம மேலே வைக்கிற அன்பு வேற இருக்குது. உள்ளன்பு வெளியன்புன்னெலாம் சொல்கிறாங்க. அதில் அன்பில் எத்தனையோ இருக்குது. ஆனாலும் இதே நம்ம சிவகாசிக்கு தெய்வம் ஒரு காலத்தில் எழுந்தருவி வந்தாங்க. முன்காலத்தில் ஒரு தடவை நானும் அவதாரம் செய்து வந்தேன்டா அந்த சிவகாசின்னு சொல்லி வந்தேன். அப்போ இன்னைய மக்கள் சீச்சு கழித்து விட்டார்கள். இன்னும் யாருன்னு தெரியல, நம்மளை போல தானே 4 முளை வேட்டி கட்டியிருக்காரு அப்படி சொல்லி மக்கள் வந்து சீச்சு கழித்து விட்டார்கள். இதே சிவாஜிக்கு வந்துட்டு இருக்காங்க தெய்வம். அப்போ இனி யாரும் தெரியல. அப்போ வந்து எல்லாம் இருந்தாங்க, ஒருத்தரும் கவனிக்கலை. பார்த்துட்டு என்ன நம்மளை போல பேசுகிற அவர்கிட்ட என்ன நம்ம கேட்க
அப்போ அந்த இந்த ஊருக்கு பேரு தெய்வங்க வந்து அவங்கள தெரிஞ்சுக்காதனால அவகாசின்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. முதல்ல அவகாசி, சிவனை தெரியாதனால அவகாசி. ரெண்டாவது இப்ப அவதாரம் பண்ணி வந்து அவங்க இப்போ வந்து இப்போ தலைகள்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் சிவனை கண்ட விட்டு சிவகாசியா, சிவன் காசி இப்ப. அப்போ தெற்கே வடக்க காசி, தெற்க தென்காசி, நடுவே சிவகாசி. அப்போ ஏற்பட்ட அந்த சிவகாசியில அப்போ வந்து நம்ம 1961 தெய்வம் இங்கே வந்திருந்தாங்க. வந்து இங்க நின்ற நாராயண சுவாமின்னு கோயில் இருக்கு. தெய்வம் மேடை ஏறி நின்றுக்கிட்டே தான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, நின்றுக்கிட்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவன் வாசனை எல்லாமே போட்டிருக்கு, எல்லாம் செஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் உட்காரவே இல்லை, நின்றே பேசினாங்க. நின்ற நாராயண சுவாமியாவே அவங்க அந்த செயல் ஏற்கனவே நடத்தினத அசலா வந்திருக்கேன்டா அப்படிங்கிறதுக்காக செய்து காட்டினாங்க. அதுக்கு விழாவே எடுத்தோம். 1960 50வது ஆண்டு தான் இப்போ வச்சிருக்கு, மாட்டிருக்காங்க. 61 அவங்க தெய்வம் இங்கே வந்திருக்கும் போது 61 வந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம காத்திராஜ மாமா எல்லாரும் போயிருந்தாங்க. போய் எல்லாம் அடையும் போது ஏண்டா அங்கே பூரா குருவி காக்கா தானே பறக்கும், நீங்க எல்லாம் எப்படி வந்து ஏன் என்னன்னு கேட்டாங்க. வந்து வித்த ஊனிட்டு போயிட்டாங்க. போய் சேர்ந்துருச்சு, எல்லாம் கைக்கு வந்துருச்சு. அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதம் வந்து மாதங்களே சிறப்பான மாதம் மார்கழின்னு இப்போ கொஞ்சம் தூக்கி சொல்றது இருக்குது. பார்த்தா திறக்காத கோயிலெல்லாம் திறந்து எண்ணெயை ஊற்றி கழுவி கீழி தொடச்சி எண்ணெயெல்லாம் போட்டு கொண்டாடணும்னு இப்போ இந்த மாதத்தை முக்கியமாக வச்சுருக்காங்க. ஏன்னா தெய்வங்கள் பூரா அவதாரம் பண்ணி வந்த மாதமாக இருக்கு. மற்ற மாதங்கள் பூரா வேலையை வச்சுக்கோ, இந்த ஒரு மாதம் தெய்வத்துக்காக ஒதுக்கிடு. உன் ஜோலியெல்லாம் தை அதுக்கு முன்னாடி இந்த முழு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். இன்னைக்கு 16வது நாள் நடந்துகிட்டு இருக்கு கோயிலில், ஆண்டாள் கோயிலில் திருப்பாவை. இன்னைக்கும் ஓதிட்டு தான் இருக்காங்க. 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு பார்த்தா போயிடுறாங்க. இப்படியெல்லாம் இந்த பலன் இல்லாமலே அதுக்கு அவ்வளவு கூட்டம் 4 மணிக்கு கரெக்டாக போகுது. நம்ம சபைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் என்ன செய்ய தாமதமாக தான் ஆகுது. அதை செல்ல பிள்ளையாகி போயிட்டோம், அதனால கொஞ்சம் லேட்டாக வரும், வேற இல்லை. அதனால தெய்வத்தை வந்து நினைச்சோம்னா தெய்வம் ஒரு வாக்கியத்திலே சொல்றாங்க, நம்மளை உச்சாரம் பண்றாங்க, நீ இப்படி அதிகமாக தூங்குறிய 4 to 6 கண்டிப்பா நீ முழிக்கணும்னு சொல்லி குறைச்சிக்கோ தூக்கத்தைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வாக்கியத்திலையும் சொல்றாங்க, உனக்கு அவசரமா காட்டுக்கு வந்தா வாழை எடுத்து ஓடுத, ஆலயத்துக்கு வர்றது கஷ்டமா இருக்கும், அங்கன்னா ஓடுதேன்னு சொல்லுவாங்க தெய்வம். இப்படியாவது வருவானா? அந்த ஒரே ஒரு வாக்கியம் தான் என்னை போட்டு எடுத்துருச்சு. கரெக்டாக 4 மணிக்கு இருந்துச்சு. தெய்வத்துடைய அந்த அவருடைய அந்த மெய்ப்பொருள் அடப்பா முதல்ல படிக்கணும், படித்து வைக்கிறது ஒரு வழக்கமாக. இப்போ அது என்னை விட்டாலும் அது என்னை விடலை. அது வந்து நம்ம பிடிச்சாதான் அது பிடிக்கும், நம்ம பிடிக்கணும், அப்புறம் நம்மளை அது விடாது. அந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நூலை படித்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று நமக்கு அந்த அறிவுப்பூரிப்பானது. அது இந்த மார்கழி மாதம் படிக்கிறதுல ரொம்ப நமக்கு அதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. தெய்வங்களை வந்து அறிந்து கொள்வதற்காக இந்த மாதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம எல்லாரும் ஒரு நூல் படிக்கிறது ஒரு அரை மணி நேரமாக படிக்கணும். படித்தோம்னா தான் நமக்கு அதில் ஏதாவது ஒன்று தெரியாட்டாலும் பரவாயில்ல, சும்மா வளர்ச்சிக்காக இருந்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியது. பிற இன்னொரு நாளைக்கு படிக்கும்போது கொஞ்சம் தெரியும். இப்படியே இப்போ எல்லாம் தெரிஞ்சதில்லை. எனக்கு 40 வருஷம் கழிச்சு தான் தெய்வத்தை தெரியுது. அது வரைக்கும் சாலைக்கு போகிறேன்னு இப்போ போய் அங்கே விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்துகிட்டு இருந்தோம். என்னத்துக்கு போகிறோம்னு எல்லாம் தெரியாது. எல்லாம் கூட்டு போய் எங்கள் அப்பா சொன்னதும் கிடையாது, வச்சதும் கிடையாது, கூடயே தான் இருப்பார். இப்படின்னுலாம் ஒன்றும் சொன்னது கிடையாது, படிடான்னு சொன்னது கிடையாது. இல்லையா, எனக்கும் படிக்கவும் தெரியாது, அதனால நான் படித்ததும் இல்லை. ஆனால் அவங்க இது வந்து படித்து வர்றது இல்லைடான்னு சொல்லிட்டாங்க தெய்வம் முதல்ல. இந்த இது நம்ம ஞானம்ங்கிறது நமக்கு படித்து வர்றது இல்லை, அது பழகித்தான் வரணும். அப்போ நீ தங்கத்தை நீ இப்போ தட்டுறீங்கன்னா நான் அப்படியே தூக்கி தட்டின உன்னைய பார்த்துட்டு தட்ட முடியுமா? கையை போட்டு
அப்போ பழகணும். இது பழகிறது தான் இந்த மெய்ஞானம்ங்கிறது பழகிறது. பிரம்ம வித்தைன்னு தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. வித்தைங்கிறதுனா பழகிறது தானே. அப்போ அவங்க தான் அவளை பழக்கி காட்டுறாங்க, நமக்கு பழக்கிறாங்க. அந்த இதுல மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரின் துக்க உடல் நீக்கி தேசிகரின் துக்க உடலை நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியே உள்ளே சுக உடலை காட்டியே பொன்னரங்கத்தானும் பேசினார். அந்த பொன்னுடலை காட்டியே பேசினார்கள். காட்டி அதை அழுத்தி அழுத்தி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 10 தடவை கூட சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அது எப்படி பார்க்கணுங்கிறது ஒரு தடவை விளங்கும். பொன்னரங்க அது காட்டியே பேசினார், பொன்னரங்கத்தானும் பேசினார். இந்த நாயே என்னையும் நாயே என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி பிஞ்சகந்தன் நோக்கு நிற்கே என் நோக்கேக. அவங்க நோக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே அவங்க பேசுறாங்கன்னா முகத்தை பாடுறான்னு சொல்லுவாங்க தெய்வம். என் முகத்தை பார்த்து பாடுறா. தீவாரணை காட்டும் போது கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடுவாங்க. அப்படி இந்நேரைக்கு முண்டி அடிச்சு உட்காந்துக்கிட்டு தீவாரணை காமிக்க கண்ணை மூடிக்கிட்டு இப்படி கிடங்க கும்பிடுது. ஏன்னா வெளிச்சங்க காமிக்காங்க, அதை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு காமிக்க கண்ணை விடுது. என்னைய பார்க்க இவ்வளவு தூரம் கொடுக்கும்போது கண்ணை மூடுது ஆரம்பிப்பாங்க தெய்வம். கையில கொடுக்கும்போது கண்ணை மூடுனா இப்படா நீ கீழே ஓட்டுறீங்கள, புடிடா கொடுத்தா புடிடா, முகத்தை பார். பேசும் கூறுபாரன் பேச்சுக்குள்ளே பேசும் போது முகம் பாரு. வீசுமிடம் போக்கு வாக்கு பதினோக்கு தேக்கு இதான களிமாவேனும் பேரும் ஒத்தொன்றிலங்கிய காணுதிங்கானுக்குள்ளே. அப்ப அந்த அந்த நமக்குள்ளதான் காணுது. அதை அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதான் நீ இப்போ நூலெல்லாம் கையில கொடுக்க மாட்டாங்க தெய்வம். வந்தவங்களுக்கு யாருக்குமே கையில நூல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பேசாம அங்க உட்காந்துக்குன்னு துண்டா உட்கார வச்சிருவாங்க. கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா, கையில நூல் எல்லாம் படிச்சு என்ன போறேன்ட்டு உட்கார வச்சிருவாங்க. ஒன்றும் படிக்க வேண்டாம், வேதத்தையும் நீ படிக்காம வேண்டாம், நான் சொல்றது கேட்டுக்கிட்டே எல்லா உலகத்துக்கும் நீ கூட்டு போயிடுறேன் அப்படிம்பாங்க. இப்போ இந்த அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர் 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள யாரும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பக்கத்துலயா இருந்தாரு. அது எப்படி தெரியும்? எழுதியிருக்கு, கிரந்தத்துல இருக்கு, அப்பர் சாமி கோயில் இருக்கு, போயிருக்கேன் அப்படிங்கிறார் அவரு. அப்படியா? இப்ப அவர் போன இடத்துக்கு நம்ம போக முடியாதா? யார் வாரது அப்படிங்கிறாங்க தெய்வம் கேட்குறாங்க. அந்த முத்தர்கள் 4 பேரும் திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், அப்பர், சம்பந்தர் இப்படி வந்தாங்களே, அவங்க இப்ப இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெய்வம் ஒரு வேற கேட்டாங்க. இருக்காங்க, உயிரோட தானே இருக்காங்க. ஆமா, உயிர் இருக்கு, உயிரோட ஜீவனோட தான் இருக்காங்க. ஜீவன் தான் அழியாது இல்லையா, அப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க? இருக்க இடம் தெரியணுமே. இருக்காங்க இருக்குன்னு சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா எப்படி அர்த்தம்? அந்த இருக்கிற இடத்த காமிக்கணுமே. அப்போ காமிக்கணும்னா அப்போ அவங்க 4 பேரும் உனக்குள்ள உன் சிரசுக்குள்ளே இருந்து உன்னை வழி நடத்துகிறார்கள். அவங்க உனக்குள்ளே இருக்காங்க, உன் சிரமண்டலத்திலே இருக்காதுன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. அப்போ உத்தரவு பண்ணிட்டு அப்போ ஒருத்தர் என்னவா இருக்காரு, எப்படி விளங்குறாரு, உன்னை எப்படி நடத்துறாரு? ஒருவர் அறிவா இருக்கிறார், ஒருத்தர் இன்னொருத்தர் மனமா இருக்கிறாரு, ஒருத்தர் நினைவா இருக்கிறாரு, ஒருத்தர் உணர்வா இருக்காரு. அறிவு, மனம், நினைவு, உணர்வு, இப்படி 4 பேரா நமக்குள்ள இருந்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு சும்மா படுப்போம், அலாரம் கூட வைக்க மாட்டோம். பார்த்தா 4 மணி இருக்கும்.
ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, உள்ள சொல்லிட்டாரு. ஒருத்தர் இல்லை, நம்மளா தான் நினைக்கிறது. எந்திரிச்சிடும், 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கோம். அலாரம்லாம் வைக்க வேண்டாம், எந்திரிச்சா 4 மணி தான் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள உத்தரவு போட்டாச்சு, சொல்றவர் யாருன்னு பார்க்கணும். அது தெய்வம் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் அது உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆளை பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது பேசி பேசி அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே மலை உச்சிக்கே கொண்டு போயிடுவாங்க. எப்போ போனோம்னே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு அந்த நினைவிலேயே கொண்டு போவாங்க. நினைவு தான் ராஜாவாக இருந்து அதுக்கு இருக்குது. இந்த 4 பேர் நமக்குள்ளே இருக்காங்களே, 4 பேருக்கும் வீடு இருக்குது, குடியிருக்காங்க. 4 பேர்த்துக்கு 4 வீடும் இருக்குது. அந்த 4 வீட்டில் ஒன்று அறிவு ஒரு வீட்டில் இருக்குது, மனம் ஒரு வீட்டில் இருக்குது, நினைவு ஒரு வீட்டில் இருக்குது, உணர்வு அது ஒரு வீட்டில். மொத்தம் 4 வீடாக நமக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது இந்த அறிவு அந்தந்த இடத்துல இருக்குது, மனமும் அந்த இடத்துல கூடியமான வரைக்கும் இருக்குது, இந்த உணர்வும் இருக்குது. நினைவு மட்டும் ஒரே இடத்துல நிற்காது. 8 செகண்டுக்கு மேலே நினைவு அப்படியே பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு மேலே சரிம்மா இப்போ மாட்டேன்றோம். இல்லை அப்பளம் சரி நீயே, அது வேற, இது இப்போ வேற. ஏன்னா 8 செகண்டுக்கு மேலே அந்த நினைவு ஒரு இடத்துல நிற்காது. அது மற்றதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கு, நினைவு மட்டும் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவில் போய் நிற்கும். ஆள் இங்கே இருக்கு, நினைவு அங்கே போயிருக்கு. பார்த்தா கோயம்புத்தூர்ல நிற்கிது, இங்கே சுவிட்சை தட்டம்னா அங்கே போயிருக்கு. அப்போ இதுக்கு பவர் எதுக்கு அதிகம்னா நினைவுக்கு தான் அதிக பவர். அப்போ அந்த நினைவை வச்சு தான் இறைவன் அடைய முடியும். நினைவே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறாங்க. அப்போ நினைவே பிரம்மமாக இருந்து அந்த பிரம்மம் தான் நமக்கு இப்போ நம்ம தூளந்தாங்கி வந்துட்டாங்க நமக்காக. அப்போது ஒரு ஊர் இதே சிவகாசிக்கு வந்திருக்கும் போது, தெய்வம் அவதாரம் பண்ணி வந்திருக்கும் போது அப்போ வந்திருந்தாங்க. யாருமே சீச்சு கழிச்சு விட்டனால வந்தாங்க. ஒரு இடத்துக்கு வந்தோடனே இன்னைக்கு என்னங்கன்னு கேட்டால் இன்னைக்கு சிவராத்திரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா விடிய விடிய முழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சரி, அப்போ நான் ராத்திரி விடிய முழிக்கிறீங்கன்னா மந்தைக்கு வாங்க அப்படின்னு நாட்டாமை கூப்பிட்டு எல்லாம் பேசி வந்துருங்கன்னு சொல்லிட்டா, நாட்டாமை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சிவனை சந்திக்கிற ராத்திரி, சீவனை சந்திக்கிற ராத்திரி, அதான் உபதேசம் கொடுக்க போறாங்க. அதை எல்லாம் அனந்தர்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி வந்துருங்க ராத்திரிக்கு, ஊரெல்லாம் சாமி நல்லது செய்ய வந்திருக்காங்க ஊருக்கு, வந்து எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி நாட்டாமை எல்லா வீட்லையும் சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனால் அடுத்த ஒருத்தர் வரல. நைட்டில் பார்த்தா 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, ஒத்தாளை காணுமே. திருப்பி ஒருக்கா ஓடி இருக்காரு அவரு நாட்டாம. அந்த மூலையில இந்த மூலையிலுமா எல்லாம் நல்லா நினைவு இல்லாமல் கிடக்கான் மூலையில. பொங்கல் பூஜைன்னா அப்படித்தானே இருக்கு. ஆமா, நல்லா சுத்தமாக கிளீனாக கிடக்கணும்னு இவனை எப்படி கொண்டு போய் அங்கே நிப்பாடுறது பெரியவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தாரு. இப்படி இருக்கவனை அங்கே போய் நிப்பாட்ட முடியாது, நம்ம ஓடி போய் நம்ம சாமி காலில் விழுந்து கேட்டு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. சாமி இந்த மாதிரி நான் இப்போ அவன்கிட்ட சொன்னேன் முடியலை அப்படின்னா என்ன செய்யறது, அதுக்கு எதாவது பரிகாரம் தான் இருந்தால் சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன், சாவங்கும் விட்டுறாதீங்க அப்படின்னு தெய்வத்தை கேட்டதும் அவன் கேட்கானேன்னு சொல்லி தெய்வம் உடனே உப்பு, அதாவது உப்பு போடாமல் கல் பயிறு, பாசி பயிறு, மொச்சை பயிர், எல்லா பயிரையும் போட்டு அவிச்சு சாப்பிட்டுருங்க. காலையில் விடியும்னு காலி பண்ணிடுங்க. பரிகாரம் கேட்டே இல்லையா, உனக்கு இதான் பரிகாரம், எல்லா பயிரும் அவிச்சு சாப்பிட்டுருங்க, நாங்கள் போயிட்டு வரோம்னு எல்லாம் புறப்பட்டாங்க. நினைவு இல்லாமல் கிடக்கான்ல, ஈசனே வந்துட்டாங்க நம்மளை தேடி. நம்ம தான் தேடி போகணும், தவறுக்கணும் செய்யணும்னு எடுத்து சட்டம், ஞான சட்டம் இருக்குது. இப்படி இருக்கும்போது கடைசியில் ஈசனே இவன் வந்துக்கிட மாட்டான், இனி நம்ம தான் இழுக்கணும், காலம் கடைசியாக போச்சு அப்படின்னு சொல்லி தெய்வமே வந்துட்டாங்க. அவங்க வந்திருக்கும்போது நம்ம போய் பார்க்க வேண்டாமா? ஒருத்தனும் வரல, இன்னைக்கே பயிர் அவிச்சு போட்டுரு, நாளைக்கு அவிக்கத்தானே போகிற, இன்னைக்கே அவிச்சிட வேண்டியதானே, இன்னைக்கு நாள் அவிக்க போகிறேன், இப்போ அவிச்சிரு, அவிச்சு போட்டு சொல்லி போயிட்டாங்க. இன்னி சந்திக்கலையா பயிர் அவிச்சிருந்தாங்க. இன்னி சந்திக்கலையில் பயிர் அவிச்சிருங்க, வேற ஒன்றும் தெரியல இல்லை. அவன் அதான் தீட்டு வந்து தானே சாகுறான், தீட்டாய்த்தானே சாகுறாங்க. அப்போ தெய்வத்தை சந்தித்து அவங்களை அடையலைன்னா தீட்டானது வந்துடும். அவனுக்கு பயிரை போய் அவிச்சிட வேண்டியதான், கோயில் கதவை சாத்த வேண்டியதான்.
அது ஆதியிலே எடுத்து வச்ச சட்டம் இருக்கு. அதுபடி அந்த சைவத்தில் மட்டும் அந்த அந்த சட்டம் செத்தால் தீட்டு, குளிக்கணும், கோயில் கதவை சாத்தணும் அப்படிங்கிற முறை சைவத்தில் இன்னமும் அதையும் அதை மட்டும். ஏன்னா ஆதியில் உண்டான மதம் சைவம். அதில் உள்ளதை இன்னைக்கு வரைக்கும் நல்லா கடைபிடிக்கிறாங்க. செத்தவுடனே உடனே கோயில் கதவு பூட்டணும், அங்கே நீ எங்கேன்னு போகக்கூடாது, 30 நாளைக்கு அங்கே போகாத, தீட்டு விடு, உடனே குழி, கேட்டவெல்லாம் குழி. இதை எடுத்து வச்சது தெய்வம். தெய்வம்ல ஆதியிலேருந்து சட்டம் அதுதான். சைவத்தில் எடுத்து வச்சு வந்த ஈசனா நம்ம தெய்வம் தான் வந்தாங்க. அவங்க எடுத்த சட்டம் இப்போயும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது தீட்டு வராமல் சாகுறதே, அப்படி ஆகாமல் சாகுறதுக்காக நம்ம தீட்டாகி சாகுறதுக்கு நம்ம வரல. மனுஷன் சாகவும் முடியாது, மனுஷன் சாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தெய்வம், முதல்ல சொல்லிட்டாங்க. நீ சாக பிறந்தவன் அல்ல, உன்னை சாக விட மாட்டான், நீ சாக முடியாது சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சாக முடியாதுன்னா ஆமாம், கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே தூக்கு போட்டுருக்கேன், மருந்தை குடிச்சிடலாம், எல்லாமே செஞ்சுதான். அதெல்லாம் நடக்காது. இது அப்போ அங்கே தூக்கில் தொங்குறத விட இங்கேயே இருந்து அங்கே படுறதை இங்கேயே பட்டிருக்கலாம்னு நினைப்பேன். அங்கே போன விட்டு அடாடா இப்படி மாட்டிக்கிட்டோமே, அங்கேயே இருந்து அங்கே நல்லா எவன்கிட்ட ஏமாத்தியாவது பழச்சிக்கிட்டு இருந்தோம், இங்கே இங்கே தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியும் இல்லாமல் போச்சு. கடைசி இங்கே அங்கேனாலும் ஒரு 10 வருஷம் இங்கே இருக்குன்னு தண்டனை கொடுப்பான், நல்லா சாப்பாடும் போடுவான். கடைசி இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு மாட்டின விட்டு முழிப்பான். தெய்வம் சொல்றாங்க இல்லை, 1 நாள் 2 நாளா, 15 வருஷமா, 25 வருஷமா ஒரு நிலை இருக்கா, திருப்பி வந்துடலாம்னு. அங்கே அது கிடையாது. இங்கன்னா அவன் தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போது அந்த நரகத்துக்கு நாம் ஆளாகவே கூடாது. எல்லோரும் அந்த அந்த கைலாய வீடு தான் முடிவு, அதை அடைந்தே ஆகணும். அது நமக்காகவே உண்டாக்கி வச்சு, உங்களுக்காகத்தான் உண்டாக்கியிருக்கேன். எல்லாரும் நீங்கள் கலந்துக்கன்னு தெய்வம் உத்தரவு இருக்குது. இப்போ இந்த சபைக்கு நெய்வேலி குருசாமி மணந்தர் எங்கள் தகப்பனாருடைய அந்த நெய்வேலி குருசாமி மணந்தர் குடும்பத்தினார் இங்கே வந்திருக்கும், சபைக்கு வந்திருக்கும், வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்பதில் நெய்வேலி குருசாமி அனந்தர் குடும்பம் ஏற்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. பசியாறி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.